கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும். நான் ஒரு புதிய விஷயத்த சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இது தெரியாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே புரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, கவனமாக கேளுங்க. மோடி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. அமெரிக்கா நம்ம மேலே 50% இல்லை 100% வரி விதிக்க ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மௌனம் காக்கிறாரு. கடைசியில் 18%க்கு வந்து இறங்குறாரு. இப்போ என்ன நடக்குது லாஸ்ட்டாக பார்த்தா, அதே அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு பெரிய நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈரான் அடித்து உதறி தள்ளிக்கிட்டு இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு நன்மை தான். அன்னைக்கு நான் யோசித்தேன், என்னடா அமெரிக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்தியா மேலே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் 18%க்கு வந்த பிறகு இதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்த ஈரான் அடித்து காலி பண்ணுறதுல இஸ்ரேலும் அமெரிக்காவும் இறங்கியிருக்காங்கன்னு சொன்னால், அவங்க கூட இஸ்ரேல் கூட இந்தியா நெருக்கம் காட்டுதுன்னு சொன்னால் அதில் நல்ல விஷயம் இருக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தீவிரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கணும். அது எப்படி இருந்தாலும் சரி, மனித குலத்துக்கு எதிராக எந்த விஷயம் நடக்கக்கூடாது. இதை தான் பேஸ் பண்ணுறது மோடிஜி. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது. மனித குலத்துக்கு எதிராக, அதாவது இப்போ என்னுடைய ட்ரெஸ் சென்ஸ் என்னோடது, என் பொண்ணாக இருந்தால் கூட சரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் ட்ரெஸ் பண்ணிக்கட்டும். என்னுடைய மனசு புண்படாதபடி அவள் செஞ்சிட்டாள்னா தவறு இல்லை. அதையே கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. கட்டாயப்படுத்துறதுன்னா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, எது செஞ்சாலும் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அதுக்காக நான் உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறது தவறு. இதைத்தான் ஈரான் அந்த கொல்லப்பட்ட நபரான அந்த புடுங்கி இருக்கான்ல, அவன் பேர் எனக்கு வாயிலே வரல, சொல்லவும் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அவனை மாதிரி மனுஷனாவே நம்ம ஏற்றுக்க முடியாது. குழந்தைகளை கொன்று இருக்கான். அது எவ்வளோ பெரிய மனிதாபிமானற்ற செயல். இதை வந்து நம்ம கண்டிக்கணுமே தவிர பாராட்டக்கூடாது. இங்கே போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் சொன்னால், அது அரசியல் ரீதியாக ஓட்டு ரீதியான இங்கே இருக்கிற முஸ்லீம்களை கவர்றதுக்கான ஒரு ஓட்டு அரசியல். அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. போலி தான். ஏன்னு சொன்னால், புல்காமா, அதான் காஷ்மீரில் நடந்த அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, தீவிரவாதிகள் தாக்குதல், அதில் நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மனிதாபிமானற்ற செயல் நடக்குது அங்கே. ஒரு மனித உறுப்பை பார்த்து, நீ பேண்ட்டை கழட்டு, உன் உறுப்பை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அந்த உறுப்புலேயே சுட்ட அந்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏறக்குறைய முஸ்லீம் நாடுகள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சிட்ருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஒரு மாரல் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லதை விதைச்சாதான் உனக்கு நல்லது நடக்கும், கெட்டதை விதைச்சா கெட்டது தான் நடக்கும்ன்றதான் இன்றைக்கி இருக்கிற இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அமெரிக்கா இஸ்ரேல் எடுத்தது சரியான முடிவு தான்.